நம்ம அடுப்பு எந்த விதமான குளறுபடியும் இருக்காது. இது பயங்கரமாக 2 மாதம் நான் யோசித்து இஞ்சி போய் இஞ்சாக பக்காவாக பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே நான் அத்தனை பேர்த்துக்கு சவால் விடுறேன். இந்த மாதிரி ஒரு அடுப்பை யாராவது கிரியேட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி முடியும்னா அவங்கள நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட், பை. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ரொம்ப நேரம் பேச முடியல. நீங்கள் தயவு செஞ்சு எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை நிறைய பேர் மன அளவில் கொஞ்சம் அழுத்தமும் கொடுக்குறாங்க. ஆனால் நான் அதெல்லாம் பெருசாக எடுக்கலை. தடைக்கல்லாம் எனக்கு படிக்கல்லாம் மாற்றி நான் என்னுடைய வாய்ப்பை நான் தான் உருவாக்குறேன். எனக்கு வாய்ப்பு வர்ற வரைக்கும்லாம் நான் காத்துக்கிட்டு இருக்கிறதில்ல. இறைவன் அருளால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பொருளாதாரமும் என்னுடைய கம்பெனியுடைய வசதிகளும் கிடைச்ச பிற்பாடு இது மாதிரி 100 இல்லை இன்னும் 1000 அடுப்பு நான் உங்களுக்கு செய்ய இருக்கிறேன். யார் வேணும்னாலும் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் நான் சவால் விடுறேன். என்னை ஏளனமாக பேசக்கூடிய அத்தனை பேர்த்துக்கு நான் சவால் விடுறேன். இந்த மாதிரி ஒரு அடுப்பை நான் 2011 இருந்து நாய்ப்படாத பாடுபட்டு இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்கிறேன். தவறுதெல்லாம் நான் அந்த வார்த்தை சொல்லிட்டேன், சாரி, மன்னிச்சிங்க. அதாவது படாத பாடுபட்டு நான் இந்த அடுப்பை இந்த அளவுக்கு உருவாக்குறேன்னாக்கா என்னுடைய கிரியேட்டிவ் மைண்டு தான். நான் எங்கேயும் எந்த வீடியோவையும் யாரையும் பார்க்கறது கிடையாது. நான் யோசிப்பேன், உருவாக்குவேன், வெற்றிகரமாக செயல்படுவேன். இன்றைக்கி இல்லை ஒரு நாள் ஜெயிப்பேன். ஓகே, வாங்க நீங்களும் இந்த சாளரம் டெக் அட்வென்ச்சர் இந்த சேனலில் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக ஆகுங்க, சப்ஸ்கிரைப் ஆகுங்க, தொடர்ந்து பாருங்கள். நம்ம எல்லாரும் அந்த வெற்றியை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொண்டாடுவோம். இது உறுதி, இது சத்தியம். இறைவன் மீது ஆணை. இறைவன் நமக்கு அருள் புரியட்டும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாளரம் டெக் அட்வென்ச்சர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி உங்களுக்காக ஸ்பெஷலாக நைட்டில் ஷூட் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, இப்போ இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் இதை ஃபுல்லாக வண்டியில் லோடு பண்ணி நாங்கள் நைட்டோட நைட்டாக பெங்களூர் போய் நானும் இந்த பையாவும் 2 பேரும் போய் பெங்களூரில் போய் இந்த அடுப்பை செட் பண்ணிவிட்டு வர போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. நாங்கள் பெங்களூரில் போய் செட் பண்ணும்போது அங்கே எங்களுக்கு ஷூட்டிங்கான ஆப்ஷன் இருக்குமா என்னன்னு தெரியாது. இந்த அடுப்பு பார்ட்ஸாக எப்படி இணைக்கிறதுங்கிற வீடியோ நாங்கள் இதுக்கப்புறம் நான் வரும், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இந்த அடுப்பை பற்றி நாங்கள் இப்போ பேசி ரிவ்யூ பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாலனை ஒரு ஃபேமிலியாக நம்ம ரன் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால் உங்களுடைய அதிகமான கமெண்ட் எல்லாம் பாருங்கள். நான் இங்கே வீடியோ பண்ணும்போது எனக்கு மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால வண்டி, காரு, பஸ்ஸு எதுவுமே எனக்கு ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அப்பப்போ அந்த கார் சத்தத்தை மட்டும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம புதிய கம்பெனியில். அந்த இடத்துல காருடைய தொந்தரவு இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு நல்ல வீடியோ பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறோம். எங்களுடைய வீடியோக்களெல்லாம் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்கும் உதவும், எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் நம்மளுடைய வீடியோக்களினுடைய கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம உலகளாவிய அளவில் நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். நம்ம அடுப்பு மட்டும்தான் இல்லை, வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. ஓகே, வேண்டி விரும்பி உங்களுடைய நண்பனாக உங்களுடைய சகோதரனாக நான் கேட்டுக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எனக்கு பெங்களூரில் இருந்து ஆர்டர் வந்தது. இது அவங்க ஒரு பெரிய ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், அவங்க ஒரு வித்தியாசமான கோணத்தில் என்கிட்ட சொல்லி கேட்டாங்க. நான் அவங்களுக்கு சவால் விட்டுருக்குறேன். இந்த அடுப்பு உங்களுக்கு பிடிக்கலைன்னா ரிட்டர்ன் பண்ணிவிடுங்கிற மாதிரி சவாலே விட்டுருக்குறேன். அந்த அளவுக்கு இந்த அடுப்பினுடைய டெக்னிக்கல் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த அடுப்பு அவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்கும்போது எங்கள் இடத்த நீங்கள் பார்த்துட்டு போய் தான்
நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்ட்டாங்க. நான் இங்கேருந்து பெங்களூருக்கு போயிட்டு ஒரு டே அவங்களுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணி போய் அவங்க இடத்தெல்லாம் பார்த்துட்டு, அவங்க இடத்துல என்ன மாதிரி இடம் இருக்குது, என்ன மாதிரி இது இருக்குது, இந்த ஓரம் ஃபுல்லாக செவுறு வந்துடும், இந்த ஓரம் ஃபுல்லாக செவுறு வந்துடும். அவங்க வேலை செய்ய போகிறது விரவு போடுறது இந்த இடம் மட்டும்தான். அந்த எதிர் சைடு இருந்துக்கிட்டு மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதில் இன்னும் ப்ரேயர் தூக்கி விடணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த ப்ரேயர் வந்து என்னால் செய்ய முடியல. காரணம் என்னென்னா அவங்க என்கிட்ட கடாய் தரல. நான் வந்து நீங்கள் ஃப்ரேயரும் வேணும் அப்படின்னா, ஃப்ரேயருங்கிறது இதில் உள்ள பலகாரங்கள்லாம் அப்படியே மொத்தமாக மிஷின்களில் போடுவாங்க. தூக்கும்போது அப்படியே வெளியே கொட்டிடும். என்னுடைய முந்தின வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. அது வந்து இந்த அடுப்பில் செய்யலை. இந்த அடுப்பு என்ன ஒரு விஷயம்னா, வாங்க முதல்ல தேவை என்னன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நம்ம வந்து இந்த கடாய் வந்து இதில் வந்து 44 இன்ச்சு கடாய், அதுவும் 44 இன்ச்சு கடாய். நான் ரிங்கு வந்து 41 வச்சுருக்கிறேன். அதுவுமே ரிங்கு வந்து 41 வச்சுருக்கேன். இதுலேயும் 44 இன்ச்சு கடாய், அதுலேயும் 44 இன்ச்சு கடாய். இதில் வந்து அவங்க என்ன பதார்த்தம் போடுறாங்க அப்படின்னா, ஒரு பாதுஷான்னு சொல்லிட்டு ஒரு பதார்த்தங்கள் அது ஒன்லி ஒரு பலகாரம் மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க. அவங்க ஹோல்சேலாக அது ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் பண்ணி ஹோல்சேல் எடுப்பாங்க. ஹோல்சேலாக நிறைய ப்ரொடக்ஷன் எடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கான அடுப்பு இதில் வந்து அவங்களுக்கு 180 டிகிரி 200 டிகிரி செல்சியஸ், அதாவது எண்ணெயினுடைய கொதிநிலை 200 டிகிரி செல்சியஸ் இருந்தால் இந்த அடுப்பில் வந்து இந்த அடுப்பில் வந்து 100 டிகிரி செல்சியஸ் கொதிநிலை இருந்தால் போதுமானது. இது வந்து இங்கே வந்து உள்ளே பாருங்கள், இது வந்து உள்ளே பாருங்கள், அடுப்பு எதுவுமே இல்லை. நான் வந்து ஃபயர் பிரிக்ஸ் தான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன், எல்லாமே வச்சுருக்கிறேன். இதுதான் இந்த அடுப்போட ஸ்பெஷலு. இந்த அடுப்பை பாருங்கள், இதுதான் நம்மளுடைய உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு அடுப்பு இருக்குது. இந்த அடுப்பு இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள், நல்லா கிரில் போட்டிருக்கோம். இது வழியாக ஏரெல்லாம் வரும், இது வழியாக வரவு போட்டுக்குவாங்க. இதனுடைய அனல் வந்து நல்ல எக்ஸ்பென்சிவாக நிறைய பயங்கரமாக கிடைக்கும். இது 200 டிகிரி செல்சியஸில் வந்து எண்ணெய் கொதிநிலையாக இருக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த ஹோல் வழியாக இந்த எக்ஸஸாக இருக்கிற அனல் வந்து இது வழியாக போய் இதில் 100 டிகிரிக்குள்ள கொதிநிலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பைப் வழியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியே போகும். வெளியே போகும்போது இது வந்து நாங்கள் வெளியே உருவுற மாதிரியும் சொருவுற மாதிரியும் நாங்கள் செஞ்சுருக்குறோம். இப்போ எங்களால் உருவி காட்ட முடியல, கோச்சிக்காதீங்க. நான் இதை செட் பண்ணதும் முடிந்தால் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த அடியில் உள்ள பீஸை வந்து இப்படி உருவலாம், திரும்ப சொருவிக்கலாம். இது உருவும் போது இதனுடைய லென்த்து வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸடாக இருக்கிற லென்த்து வந்து இது வரைக்கும் இருக்குது. நாங்கள் சொருவி இருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட 1.25 அடி சொருவி இருக்கோம். அதனால் உங்களுடைய வால் இந்த இடத்துல ஒரு வால் வருது, அந்த வால்னால் செவரு, அந்த செவத்துக்கிட்ட வந்து நாங்கள் இதை வந்து நல்லா வெளியே இழுத்து வச்சு சொருவிடுவோம். இதை வந்து நாங்கள் மேலே தூக்கலாம், புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு ஆளால் தூக்க முடியாது, இது 2-3 பேர் சம்மந்தப்பட்ட வேலை. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதை வந்து நம்ம தூக்கலாம், இந்த பீஸை கலட்டலாம், இதை வந்து செவுத்துலேருந்து சொருவிக்கலாம். சொருவிட்டு இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், புரியுதுங்களா? இப்போ வந்து இதனுடைய பயன்பாடு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 44 இன்ச்சு கடாய், கிட்டத்தட்ட ஒரு 150 லிட்டருக்கு மேலே தான் இருக்கும் எண்ணெய், அவங்க கொதிநிலையில் இருக்கும். அதே மாதிரி இது வந்து 100 டிகிரி அவங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 200 டிகிரி போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹை எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய அடுப்பு தான், இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொதிநிலை வந்து குறைவு. ஆனால் இதில் 200 டிகிரி கொதிநிலை இருக்கும்போது இதுலேயும் 200 டிகிரி கொதிநிலை தேவை அப்படின்னா நீங்கள் வந்து 2 அடுப்பு தனித்தனியாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் நிறைய பேருக்கு இதையே நாங்கள் ஹோட்டல் மெத்தடுக்கு உள்ள சாப்பாடு வளர்த்து விறகு இதெல்லாம் போட்டு நாங்கள் 2 அடுப்பு, அதாவது அடுப்பு 1 பயன் 2, அந்த மாதிரியே நாங்கள் நிறைய டெக்னிக்கெல்லாம் வடிவமைச்சிருக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அடுப்பு எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பையா எதிராகும், இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன். அதனால் எப்போவுமே நான் தான் எடுத்து காட்டுவேன், நான் தான் இழுத்து காட்டுவேன். இந்த அடுப்பு வந்து எனக்காக
ரொம்ப வடிவமைச்சு நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தவர், பீகாரை சேர்ந்தவர். இவர் பேர் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். இவர் வந்து அப்துல் ரஹ்மான் ரொம்ப டேலண்டான ஆள், நல்ல திறமையான ஆள். ஓகே, இப்போ வந்து இந்த அடுப்பை எப்படியெல்லாம் நம்ம தனித்தனியாக என்னென்ன வடிவமைச்சிருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம். ஆல்ரெடி நாங்கள் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணும்போதே இதெல்லாம் தனித்தனியாக அடுப்பு தானுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இருந்தாலும் இப்போ இந்த ஒர்க்கு நடக்கும்போது அடுப்பை உள்ள தள்ளி ப்ளோயரெல்லாம் சொருவி நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு திரும்பி வைக்கலாம். பைய ஸ்டாண்டு தோற விட்டாச்சு அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த இடத்துல விரவு போட வரும்போது போகும்போது அண்ணே ஒரு 2 நிமிஷம் ஓரமாக நிப்பாட்டணும். விரவு போட வரும்போது போகும்போது இந்த இடம் இடங்கள் இல்லாமல் இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் ஓரமாக எங்கேயாவது வச்சிடலாம். ஒரு 4 பூரா ரெசிபி பண்ணி முடிச்சுட்டு அடுப்பை வெளியே இழுத்து வைக்கும்போது இந்த ஸ்டாண்டை எடுத்து இங்கே வச்சுட்டு அடுப்பை வெளியே இழுக்கிறோம். ஐயா அப்படியே ஸ்டாண்டுக்கு முக்கியமாக இந்த அடுப்பு வந்து நல்ல சமமான தரையில் மேடு பள்ளம் இல்லாமல் நாங்கள் விரும்புகிற மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி செட் பண்ணணும். இது வந்து வாங்க இங்கே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து 40 இன்ச்சு 44 இன்ச்சு கடாய் இருக்கும்போது இது மேலே இருக்கிறது வலியும் போது நாங்கள் இந்த அடுப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது அந்தாண்ட வந்து ஒரு 3/4 இன்ச்சு ஒசக்க தூக்கியும் இந்தாண்ட 3/4 இன்ச்சு தனியாகவும் வச்சுருப்போம். இதில் வலியறது வந்து இது வழியாக வெளியே வந்துடும். நீங்கள் ஓசு போட்டும் பிடிச்சிக்கலாம், கீழே பக்கெட் வச்சும் பிடிச்சிக்கலாம். என்ன வலிஞ்சுன்னா இதில் வந்துடும். அதே மாதிரி தான் இதே அட்டாக்கில் இருக்க இதனுடைய அணு இங்கே வந்து இதில் வந்து 100 டிகிரி கொதிநிலை உங்களுக்கு கிடைக்கும்போது இதுலேயும் பலகாரம் கொதிக்கும்போது வெளியில் வந்துச்சுன்னா இந்த ஃபுல்லாக எஸ்எஸ்ஸில் பண்ணியிருக்கோம். இது வழியாக வெளியே வந்துடும். நீங்கள் ஓஸ் போட்டு பிடிச்சிக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பைப்பு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு கீழே பக்கெட் வச்சு பிடிச்சிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல உங்கள் சௌகரியங்களெல்லாம் என்கிட்ட சொல்லி எந்த இடத்துல எது வரணும்னு முடிவெடுத்து நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கஸ்டமரோட பேசாமல் எங்களால் எந்த ஒன்றும் ரெடி பண்ண முடியாது. ஏன்னா இதை நாங்கள் அந்தாண்ட வச்சுக்குவோம். இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு இந்தாண்ட வச்சு கொடுப்பாங்க. கஸ்டமர் வந்து இந்தாண்ட வச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை ஆகிடும். இதுவே ஃபஸ்ட்டு வந்து 44 இன்ச்சுன்னு சொன்னாங்க, இது 40 இன்ச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு 43 இன்ச்சாவது நாங்கள் போட்டுக்கிறோன்னு சொன்னாங்க. திரும்ப இந்த இடத்த மறுபடியும் கட் பண்ணிவிட்டு இந்த ரிங்கெல்லாம் பெருசாக வச்சு கொஞ்சம் மாற்றும் போது இப்போ இந்த டிஸ்டன்ஸு குறைஞ்சி போச்சு. அதனால் என்கிட்ட டெக்னிக்கலாக சொல்கிறவங்க என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன முடிவில் இருக்கிறீங்களோ அந்த முடிவை மட்டும் கரெக்டாக இருந்துக்குங்க. நான் ஒர்க்கெல்லாம் முடித்த பிற்பாடு இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இது தொழிலில் உள்ள பிரச்சனை. ஆச்சுங்களா? இப்போ இதில் 44 இன்ச்சு கடாய்க்கான ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டேன், புகைக்குழாய்க்கு சொல்லிட்டேன். இதுக்கு கீழெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஃபயர் வச்சுருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஃபயர் வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு என்ன பண்ணும்னா இந்த அடுப்பினுடைய லைஃப்பை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சீக்கிரமாக வீணாக போகாது. இந்த கல் வந்து ஹீட்டெல்லாம் தக்க வச்சு அனல் குறையும் போது திரும்ப அந்த கல்லினுடைய அனல் உங்களுக்கு பயங்கரமாக வரும். இதனால் நிறைய விரவு சேவ் ஆகும். சரிங்களா? இப்போ இதை பற்றின டீட்டெயில் முடிச்சிட்டேன். அடுத்து இதை பற்றின டீட்டெயில் வருவோம். இதுவுமே சைடில் ஃபுல்லாக நான் வந்து ஃபயர் வச்சுருக்கிறேன், ரெஃப்ராக்ட்ரி ஹை அலுமினா கல். அது இல்லாமல் இங்கே பாருங்கள் கிளாஸ் உள்ளெல்லாம் வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த அடுப்பினுடைய லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு. இந்த அடுப்பு வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா வெளியில் எடுத்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக செலவும் குறையும். ரெண்டாவது இந்த அடுப்பில் என்ன கம்ப்ளைண்ட்னாலும் சரி பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இந்த அடுப்பை நாளைக்கு எனக்குக்கிட்ட அனுப்பும்போது இவ்வளோ பெரிய அடுப்பையும் நீங்கள் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. இந்த அடுப்பை இப்போ வெளியே எடுத்துடலாம். இந்த அடுப்பை இதில் ஃபிக்ஸடாக செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் ஃபிக்ஸடாக செய்கிறதுனால ஒரு சிக்கல் இருக்குது. 44 இன்ச்சு கடாய்ங்கிறதுனால கிட்டத்தட்ட 150 லிட்டரு எண்ணெய்ங்கிறதுனால
எண்ணெயை மொண்டு வச்சுட்டு திரும்ப தண்ணி ஊற்றி வைக்கணும். அது ரொம்ப மனுஷனை, அதாவது வேலை பூரா முடிஞ்ச பிற்பாடு உங்களை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் போகும்போது எண்ணெயை அதுலேயே விட்டுட்டோம்னா அது உங்களுக்கு லேசாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அடுப்பை நைட்டு போகும்போது வெளியே இழுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பை வெளியில் இழுக்கிறது எப்படின்னாக்கா, அடுப்பை வெளியே இழுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ளோயரை ஒரு பார்வை பார்த்துருவோம். அது பாருங்க, இந்த ப்ளோயரை ஆன் பண்ணி காட்டுறேன் வாங்க. பக்கத்தில் ஒன்று இப்போ இது வந்து காஸ்ட்லியான ப்ளோயரு. இந்த ப்ளோயரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு 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 நிமிஷம், ஒரு 60 செகண்ட் டைம் எடுத்து தான் ரன் ஆகும். இப்போ சவுண்டு கேட்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், கேட்குதுங்களா? அதாவது நான் வந்து ப்ளோயர் வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். நான் வந்து ப்ளோயர் வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். நீங்கள் வேலை முடிஞ்சால் ப்ளோயரை வந்து நீங்கள் இங்கே பாருங்கள் கலட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள், கேட்குறீங்களா சவுண்டு? பாருங்கள் கலட்டி எடுத்து, ஏர் வந்து நல்லா ப்ரெஷராக இருக்குது. இதை வந்து இதில் மாட்டிக்கலாம், வேலை முடிஞ்சது கலட்டி வச்சுக்கலாம். இது வந்து இதில் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது. உங்களுக்கு ஏர் அதிகமாக இருக்குது, ஃபயர் அதிகமாக இருக்குன்னா இதை குறைக்கலாம், மறுபடியும் கூட்டிக்கலாம். கூட்டினோம்னா அங்கே ரன் ஆகுது, குறைச்சோம்னா அங்கே குறையுது. ஓகே, இப்போதைக்கு ப்ளோயரை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா நம்ம அடுப்பில் வந்து வெளியே இழுக்க போகிறோம். இங்கே பாருங்க, வேலை முடிஞ்சது இந்த ப்ளோயரை நீங்கள் வந்து பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஏன் இந்த இடத்துல மேலே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம்னா, இது வழியாக பலகாரங்கள் அள்ளும் போது போகும்போது வரும்போது இது மேலே விழுந்து உள்ளே இருக்கிற ப்ளோயர் மேலே எதுவும் படாமல் ஓரளவுக்கு ப்ளோயரை சேஃபாக பார்த்துக்கும். நம்ம தொடச்சோம்னா இது மேலே மட்டும் தொடக்க வேண்டி வரும். சரிங்களா? இந்த ப்ளோயர் வந்து பாதுகாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். ஓகே, இப்போ நம்ம வேலை முடிஞ்சால் அடுப்பை வந்து இழுக்கலாம். இழுக்கும்போது இது வந்து இப்படி லாக்கில் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கால் வைக்கிறேன், லாக்கில் இருக்கும். லாக்குங்கிறது இந்த அடுப்பு உள்ளே போனதும், அதாவது இந்த மேல் பாடிக்கும் இந்த அடுப்புக்கும் இடையில ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் இருக்கும். அதாவது ஷேக்கிங், அந்த லூஸ் வந்து நச்சுன்னு ஒட்டிக்கிறதுக்காக தான் இந்த ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டில் வந்து இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கும். இதுவே கீழே இறக்கிட்டேன்னா இங்கே பாருங்கள் இறங்கும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் மேலே ஏறுது, இங்கே பாருங்கள் இறங்குது. ஒரு 1/4 இன்ச்சு மேலே அடுப்பு ஏறவும் 1/4 இன்ச்சு கீழே இறங்கவும். இந்த ஹேண்டில் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, இந்த ஹேண்டில் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. இதை அழுத்தினதும் உங்களுக்கு 1/2 டன்னு வெயிட் உள்ள அடுப்பு இப்போ மேலே போய் ஒட்டிக்கிச்சு. இதை சும்மா அப்படி இழுத்து விட்டதும் 1/2 டன்னு வெயிட் உள்ள அடுப்பு கீழே ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ இந்த பாடியும் இந்த அடுப்பும் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை வெளியே இழுக்கலாம். பையா தோட பாருக்கு நிமிஷம் வெளியே இழுக்கும்போது அவர் ஒரு ஹேண்டில் வந்து செப்பரேட்டாக தனியாக வச்சுருப்பார். அந்த ஹேண்டிலை மாட்டி இப்போ அவர் வந்து வெளியே இழுப்பார். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஓகே, இது வந்து இடங்கள் வந்து மேடு பள்ளம் இல்லாமல், மேடு பள்ளங்களால் இருக்குது. நாங்கள் வந்து சரியான லெவலில் இங்கே எங்களால் ஃபிட் பண்ண முடியல. இது எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த இடம் வந்து எனக்கு A to Z லெவல் வந்து பக்காவாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நைட்டில் வெளியே இழுத்து வச்சிடுறோம். அனல் கிடக்குது, மேலே ஒரு சீட்டோ ஏதோ ஒரு இடத்த போட்டு மூடி வச்சிடுறோம். அனல் பாட்டுக்கு அனல் இருக்கும், எண்ணெய் சட்டி பாட்டுக்கு எண்ணெய் சட்டி இருக்கும். நைட்டு ஃப்ரீயாக நம்ம அழகாக போயிடலாம், எந்த டென்ஷனும் கிடையாது. காலையில் எழுந்துக்கிட்டு வந்து நீங்கள் தலையை உள்ளே விட்டுக்கிட்டு கையை உள்ளே விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து விரவு போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இந்த அடுப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது பெண்களே போதுமானது. அந்த அளவுக்கு இந்த வந்து நாங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம்.
இங்கே வாங்க ஒரு நிமிஷம். இந்த அடுப்பை தொடச்சி கழுவி சுத்தமாக வைக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக எஸ்எஸ்ஸில் பாடி பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா தொடச்சி பாலிஷாக வச்சுக்கலாம். நீங்கள் அன்னன்னைக்கு தொடச்சி பாலிஷாக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து சுகாதாரமாக சுத்தபத்தமாக பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக இந்த அடுப்பு வந்து நிறைய பொருட்செலவில் நிறைய ஐடியாலஜியை யூஸ் பண்ணி ரொம்ப டெக்னிக்கலாக நான் வந்து வடிவமைச்சிருக்கிறேன். இந்த அடுப்பு எத்தனை பாகங்களால் ஆனது அப்படின்னா, அந்த கையால் இழுக்கிறோம் பார்த்தீங்களா ஹேண்டில், அது ஒரு பாகம். இப்போ அடுப்பு வெளியில் வச்சு இழுத்து விட்டோம் பார்த்தீங்களா இந்த தண்டவாளம், இது ஒரு பாகம். இதுக்கப்புறம் இந்த அடுப்புக்கு உள்ள இந்த தண்டவாளத்தை வந்து சும்மா வச்சு எடுக்கலாம், அது ஒரு பாகம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு ஒரு பாகம். இந்த ஸ்டாண்டுக்கு அப்புறம் மேலே இந்த பாடி ஒரு பாகம். இந்த பாடிக்கு அப்புறம் இந்த பாடி ஒரு பாகம். இந்த பாடிக்கு அப்புறம் கீழே உள்ள ஸ்டாண்டு ஒரு பாகம். ஸ்டாண்டுக்கு அப்புறம் இந்த ஒரு பீஸு இதை இப்படி சொருவுறோம் இல்லைங்களா, இது ஒரு பாகம். திரும்ப இதை வந்து வெளியில் தூக்கிட்டு திருப்பி சொருவுறோம் பார்த்தீங்களா, இது ஒரு பாகம். இத்தனை பாகங்கள் கொண்டது தான் உங்களுக்கு இப்போ ஒரே அடுப்பு. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். வாங்க இங்கே பாருங்கள். இப்போ காலையில் வந்தது இதில் சாம்பல் அதுவும் இதுவுமா எரிஞ்சு முடிஞ்ச கையோடு அப்படியே பொசன்னு சாம்பலாக இருக்கும். நீங்கள் காலையில் வந்து தொடச்சி சுத்தம் பண்ணி எல்லாம் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரையில் வந்துடும். இந்த ட்ரை வந்து இந்த அடுப்புக்கு கீழே உள்ளதை நான் வந்து போட்டு காட்டுறேன். ஓகே, அடுப்பை உள்ளே தள்ளிட்டு போட்டு காட்டுறேன். இந்த ட்ரையை இதில் வந்து சாம்பல் விழுந்துருச்சுன்னா இதை வெளியே எடுத்து இதில் இருக்கிற சாம்பலை கொண்டு போய் நீங்கள் தட்டிட்டு மறுபடியும் அடுப்பெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ட்ரையை கொண்டாந்து உள்ளே போட்டுட்டு மேலே போட வேண்டிய உதிரி விரவுகள்லாம் கொஞ்சம் உதிரி விரவுகள் சின்ன சின்ன சிரா விரவுகள் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மண்ணெண்ணெய், தின்னரு, டீசலு. தின்னர் போடக்கூடாது, அது ஹையாக ஃபயர் ஆகும். மண்ணெண்ணையும் டீசலையும் கொஞ்சம் நல்லா ஊற்றி பற்ற வச்சு விட்டுட்டு அடுப்பை நீங்கள் உள்ளே தள்ளலாம். பையா சூழ் அந்த இருக்கிறோம். ஓகே, உள்ளே போனதுமே இந்த அடுப்பை எரிய வச்சுட்டு அடுப்பை நீங்கள் உள்ளே தள்ளிட்டீங்க. உள்ளே தள்ளினதுமே இது வந்து உங்களுக்கு லாக் ஆகணும். இந்த பாடியோட இந்த அடுப்பு லாக் ஆகணும். அதாவது அரைஞ்சி மேலே ஏறணும். இந்த காலால் ஃபுல்லாக இப்படி ஒரு அழுத்திட்டிங்கன்னா செம்ம டைட்டில் இருக்கும். ஓகேயா? இப்போ நீங்கள் இழுத்தாலும் இழுக்கலாம் முடியாது. ஓகே, இதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் போட்டு உதிரி விரவெல்லாம் போட்டு பெரிய பெரிய கட்டைங்கள்லாம் போட்டு அடுப்பை உள்ளே தள்ளி எரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி விரவு போடுறது அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இது வழியாக விரவு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பாருங்கள், இது வழியாக எவ்வளோ பெரிய கட்டைங்களை உள்ளே போட முடியுமோ நீங்கள் வந்து அப்பப்போ விரவை வந்து ஃபீடு பண்ணிக்கலாம். ஃபீடு பண்ணிவிட்டு இதை மூடி இதை லாக் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல் லாக்கில் இருக்கிறதுனால எங்கேயுமே புகை கசியாது, போகாது, வராது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நான் இங்கிட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதில் பற்ற வைக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. அது முறையாக பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குயிக்காக ரெடியாகும். நீங்கள் கட்டைங்களையும் அதையும் இதையும் கண்ணா பின்னான்னு போட்டு பற்ற வைக்க தெரியாமல் பற்ற வச்சிங்கன்னா அது நெருப்பு கிடைக்கிற வரைக்கும் இந்த ஏரோட ப்ரெஷர்னுடைய அழுத்தம் மேலே கட்டி அந்த புகைக்குழாய் இதனுடைய அழுத்தம் தாங்காமல் அந்த புகைச்சல் பூரா கீழ் நோக்கி வரும். புகைச்சல் கீழ் நோக்கி வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உதிரி வரவு கொஞ்சம் எளிதில் பற்றக்கூடிய பொருள்களெல்லாம் போட்டு நல்லா மண்ணெண்ணை கொஞ்சம் தாராளமாக ஊற்றி பற்ற வச்சு விட்டுட்டு நல்லா வெளியிலேயே கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே தள்ளினீங்கன்னா சூப்பராக எரியும். நம்ம அடுப்பு எந்த விதமான குளறுபடியும் இருக்காது. இது பயங்கரமாக 2 மாதம் நான் யோசித்து இஞ்சி போய் இஞ்சாக பக்காவாக பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே நான் அத்தனை பேர்த்துக்கு சவால் விடுறேன். இந்த மாதிரி ஒரு அடுப்பை யாராவது கிரியேட் பண்ணியிருந்தாக்கா இந்த மாதிரி முடியும்னா அவங்கள நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட், பை. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ரொம்ப நேரம் பேச முடியல. நம்ம பையா சொல்கிறாரு இன்னும் ட்ரையை நம்ம போட்டு காட்டல அப்படின்ட்டு. ட்ரை எடுத்து உள்ளே போட சொல்லு. ட்ரையை உள்ளே போடுறது எடுக்கிறது ஒன்றும் சிரமம் கிடையாது பையன் அந்த காலத்து. ஓகே, இப்போ காலையில் வந்ததுமே நீங்கள் எடுத்ததுமே ட்ரையெல்லாம் எடுத்துட வேண்டியதில்லை. இப்போ அடுப்பை வெளியே இழுக்கும்போது ட்ரையோடையே இழுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் காலையில் சூடெல்லாம் ஆறுன பிற்பாடு பொறுமையாக செய்யலாம். இதில் மைண்டன்னு வர மாதிரி இருந்தால் அந்த அடியில் வந்து 4 பெரிய பெரிய வீல் இருக்குது. அது வந்து வெப்பம் தாங்காமல் சீக்கிரமாக கெடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்குமே நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த எங்களுடைய அடுப்புகளில் சுத்தமாக அந்த வெப்பத்தினால ஃபால்ட் வராத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வீல்கள் எல்லாம் நல்ல ஒரு இதாக பண்ணுவேன். இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2,90,000 இதனுடைய விலை வந்து. நான் வந்து ஏதோ நான் செஞ்சிட்டேன் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படியெல்லாம் நான் கேட்கல. ஒன்று இந்த எஸ்எஸ்க்கு என்ன ப்ரைஸோ அதை தான் பண்ணியிருக்கேன். இது வந்து 202 போட்டிருக்கேன். 450 ரூபா தான் பில் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய எம்எஸ் வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1200 கிலோ இருக்குது. 202 இது எஸ்எஸ்னுடைய வெயிட் வந்து 120 கிலோ எஸ்எஸ் இருக்குது. 120 கிலோவும் 450 ரூபான்னா கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. 1200 கிலோ எம்எஸ்ஸு. நாங்கள் வந்து கிலோ 200 ரூபான்னு செய்கிறோம். நீங்கள் பக்கத்தில் நெருங்கி வந்தீங்கன்னா இதை நெகோசியபிள் பண்ணுவோம். ஒரு 5000 10,000 நீங்களும் கஷ்டப்படுறவங்க நானும் கஷ்டப்படுறவன். நம்ம ஏதோ இருந்தாலும் ரேட்டு பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். எனக்கு அடுப்பு திருப்தியாக இருந்தால் தான் உங்களுக்கு தருவேன். எனக்கு அடுப்பு திருப்தியாக இருந்தால் தான் நான் செய்வேன். நீங்கள் பாட்டுக்கு வந்து எனக்கு 2000 ரூபாய்க்கு அடுப்பு செய்ய, 5 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு அடுப்பு செய்ய அப்படின்னா நான் செய்ய மாட்டேன். அது என்னுடைய தொழில் தர்மமும் இல்லை. நான் தரமாக செய்கிறேன், ஹேண்டு மோடாக செய்கிறேன். இது வரைக்கும் நான் ஹேண்டு மோடாக செஞ்சதுலேயே இது வந்து ரொம்ப 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 ஃபினிஷிங்காக வந்திருக்கு. இதை உற்பத்தி பண்ண அந்த அப்துல் ரஹ்மானுக்கு தான் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். இடையில வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன விஷயம் சொன்னேன்னா புரியாது. இந்த அடுப்பு உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் இது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு கிரியேட் ஆகும். அது வேறு ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, ஆல் த பெஸ்ட். பை பை.